السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إياكم والدخول على النساء. وقال رجل من الأنصار: يا رسول الله أفرأيت الحمو؟ قال: الحمو الموت، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களின் பாதுகாப்பு குறித்து இப்போது பெரிதும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. பெண்கள் பாதுகாப்பு என்பது சாமானியமான விவகாரம் அல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆன் பர்தாவை அமல்படுத்தும் போது இந்த தத்துவத்தை அழுத்தமாக நினைவூட்டும். பர்தா வசனத்தில் இடம்பெறக்கூடிய ஃபலா யுதைன் எனும் வார்த்தை இதை உணர்த்துகிறது. நீங்கள் பர்தாவை போட்டுக்கொள்ளுங்கள் என்ற வசனம் இறங்கிய நேரத்தில் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் அப்படி பர்தாவோடு இருப்பது தான் ஃபலா யுதைன், நீங்கள் நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்கு ஏற்றமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு பெண்ணுக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய சிறிய சோதனை ஒரு பெரிய பாதிப்பை கூட ஏற்படுத்தி விடலாம். அது ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விடலாம். ஆகையினால் பெண் பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். இஸ்லாம் எப்போதுமே பெண்களை பாதுகாப்போடு இருக்கக்கூடிய வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஆங்காங்கே நடக்கக்கூடிய பாலியல் துஷ்பிரயோகம், பாலியல் சீண்டல்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த தீர்வை இன்னும் நாம் பற்றி பிடிக்க வேண்டிய மிக மோசமான காலகட்டத்திலே வாழ்ந்து வருகின்றோம். இன்றைய ஜும்மாவிலே
பாலியல் வன்கொடுமை தீர்வு என்ன என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தெரிந்து வைப்பதும் அதற்கான தீர்வுகள் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் அவசியம் அறிவதும் கூட அதுவும் ஒரு மிக முக்கியமான இல்மி ரீதியான கடமையாக இருக்கிறது. எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொண்ட நாம் சமுதாய சீர்கேடு, அந்த சீர்கேடுக்கான காரணங்கள், அதை களைவதற்கான முயற்சிகளையும் தெரிந்தாக வேண்டும். நம்முடைய மார்க்கம் வெறுமனே நீ மட்டும் சரியாக இருந்து விட்டு போ என்று சொல்லவில்லை. நீ சரியாக இருக்க வேண்டும், அடுத்து உன் குடும்பம் சரியாக இருக்க வேண்டும், உன்னுடைய நட்பு வட்டாரம், உன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சரியாக வேண்டும். ஒரே ஒரு சின்ன தவறு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதித்துவிடும். மதீனாவில் நடந்த ஒரு சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பனு கைனுகா என்ற யூத பிரிவினர் மதீனாவுடைய ஒரு பகுதியில் குடியிருந்தாங்க. அந்த பகுதிக்கு ஒரு முஸ்லிம் பெண்மணி வியாபாரத்திற்காக தலையில் கூடை சுமந்து கொண்டு செல்கிறார். அந்த பகுதியைச் சேர்ந்த யூதன் ஒருவன் அந்த பெண்ணிடத்திலே கலாட்டா செய்து அவருடைய அந்த கீழாடையை அவிழ்த்து விட்டு வருகின்றான். அந்த பெண்மணி மானபங்கத்திற்கு ஆளாகி விடுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அன்சாரி சஹாபி பாய்ந்து அந்த யூதனை அடித்து கொண்டு விடுகிறார்கள், கொலை செய்து விடுகிறார்கள். இப்பொழுது அந்த கொலைக்கு பகரமாக யூதர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு அந்த அன்சாரி சஹாபியை கொலை செய்து விடுகிறார்கள். இப்படி பெரிய ஒரு பிரச்சனை உருவாகிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய அந்த யூதர்களை மதீனாவை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டார்கள். காரணம், சமுதாய சீர்கேடும் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிளவுகளும் எது காரணமாக இருக்கிறதோ அதை களைய வேண்டும். சாதாரணமாக நினைக்கக்கூடிய பாலியல் சீண்டல்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே அது உள்ளே தள்ளிவிடுகிறது. பெண்களே தங்களுடைய பாதுகாப்பை சிதைத்துக் கொள்ளக்கூடாது என்கிறது நம்முடைய மார்க்கம். அதனால்தான் இவ்வளவு தூரம் கட்டளைகள். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்த கிடையாது. இஸ்லாம் பெண்களுக்கு எல்லா விதத்திலும் உரிமையை வழங்கியிருக்கிறது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பெண்களுக்கு சில பிரத்யேகமான வழிமுறைகளையும் சூத்திரங்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அது கடுமையான சட்டம் என்று சொல்லக்கூடிய நபரிடத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தையாக இது இருக்க வேண்டும். இஸ்லாம் கடுமையான சட்டம் சொல்லியிருக்கிறது என்று யாரு சொல்லுகிறார்களோ, பெண்களை கொடுமைப்படுத்துகிறது, பெண்களுக்கு கடுமையான சட்டத்தை திணிக்கிறார்கள் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களிடத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு இஸ்லாம் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இன்றைக்கு அரசாங்கம் என்ன செய்கிறது? பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற ரீதியில் ஒரு வழிமுறை ஏற்படுத்துகிறது. காவல்துறை சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதே போன்றுதான் அதைவிட மிக்க மேலானதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை அறியாத சிலர்கள் தான் இஸ்லாம் பெண்களை கட்டுப்படுத்துகிறது, பெண்களுக்கு சமத்துவம் கிடையாது இஸ்லாத்திலே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை தாங்களே சிதைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, ஃபலா தக்லஅன பில் கௌல். பெண்களிடத்தை சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் குலைந்து பேசாதீர்கள் யாரிடமும். ஆண்களிடத்திலே குலைந்து பேசாதீர்கள். குலைஞ்சி நெளிஞ்சி பேசினீங்கன்னா ஆண்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்குமோ அவனுக்கு ஆசை ஏற்படும். ஒரு பெண் கனிவான முறையில் பேசும் பொழுது யாருடைய உள்ளத்திலே அந்த இச்சையான எண்ணங்கள் இருக்குமோ அவன் அந்த பெண்ணை ஆசைப்பான், குர்ஆன் சொல்லுகிறது. அதனால்தான் பெண்கள் சில கட்டுப்பாடுகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்க என்ன செய்யுங்க, பிறரிடம் பேசும் பொழுது குலைந்து பேசாதீர்கள்.
தன் வீட்டு ஆண்களிடத்தில், குறிப்பாக குழுந்தனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஈயாக்கும் வத்துஹூல் அலன் நிஸா, பெண்களிடத்திலே நீங்கள் போய் வருவதை உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி கேட்டார்கள், பெண்களிடத்தில் போய் வர நம்ம தவிர்த்து கொள்ளணும், அப்படியானால் யா ரசூலல்லாஹ் அஃபரைத்தல் ஹம்வ, இந்த குழுந்தன் விஷயத்திலே நீங்கள் என்ன அபிப்பிராயம் படுகிறீர்கள் என்று அந்த சஹாபி கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹமு வல் மௌத், குழுந்தன் என்பது மவுத்து, மரணம். மௌத்தை எப்படி தவிர்த்து கொள்ளணுமோ அதுபோன்று தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய மச்சானிடத்திலே, குழுந்தனிடத்திலே மௌத்தை எப்படி தவிர்த்து கொள்ள வேண்டுமோ அதுபோன்று மறைந்து பர்தா கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். பெண்களுடைய பேச்சு, பெண்களுடைய குரல், பெண்களுடைய நடைபாவனை, பெண்களுடைய ஆடை அணிகலன்கள் அத்தனையும் ஆண்களை சுண்டி இழுக்கக்கூடியது. அதனால தான் அத்தனை நீங்க மறைவா போடுங்கன்னு மார்க்கம் சொல்லி தருகிறது. பெண்களின் பாதுகாப்பை எந்த நிலையிலும் ஆண்களும் கவனம் செலுத்தணும். நம்ம வீட்டு பெண்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகரம் இல்லாமல் ஒரு பெண் தனியாக தனித்து போகக்கூடாது, எங்கேயும் செல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறாள், நான் இன்னென்ன போர்களில் கலந்து கொள்வதற்காக பெயர் கொடுத்திருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் தலிக் ஃபஹுஜ்ஜ மா இம்ராத்திக், நீங்க போய் உங்க மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்கன்னு சொன்னாங்க. போருக்கு நீங்க பேர் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்க மனைவியோட பாதுகாப்புக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு அவங்களோட சேர்ந்து போங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்களும் பெண்களுடைய பாதுகாப்புடைய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பெண்மணி அவள் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லித் தருகிறது, 77 கிலோமீட்டர் தொலைதூரம் யார் செல்வார்களோ அவர்கள் தான் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். அப்படி 77 கிலோமீட்டர் யாராவது பிரயாணம் செஞ்சு போனா பெண்களை பொறுத்தவரையிலும் கூட அவங்களுக்கு மகரம் போகணும், கணவன் துணைக்கு போகும். மார்க்கம் சொல்லித் தருகிறது. இன்னைக்கு பாலியல் சார்ந்த விஷயங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த மாதம் முழுவதுமே, ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பத்திரிகைகளை திறந்தாலும் சரி, டிவிகளை பார்த்தாலும் சரி, செய்திகளை பார்க்கும்போதும் சரி, வாட்ஸ்அப்களும் சரி, ஒரே பாலியல் வன்முறை ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய உச்சம்தான் மேற்கு வங்கத்திலே நடந்தது. மேற்கு வங்கம் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித் தருகிறது. ஒரு பயிற்சி மருத்துவராக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த ஒரு பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு பின்தங்கிய சூழ்நிலையை காட்டுகிறது. பெண்கள் பாதுகாப்பு என்று கோஷமிடக்கூடிய நபர்களிடத்தில் இவ்வளவு தூரம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவை உலுக்கிய செய்தி இதுதான். மருத்துவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயிற்சி மருத்துவர் தன்னுடைய டியூட்டி டைம் நேரம் முடிந்து அதிகாலையில் போய் உறங்குவதற்காக தேர்ந்தெடுத்த இடம் செமினார் ஹால். பெண்கள் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள். எப்போதுமே நம்ம பெண்ணுங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு காலம் அந்த மருத்துவ பெண்மணி அந்த செமினார் ஹாலுக்கு போகாம எல்லோரும் தங்கக்கூடிய இடத்திலே அவர் பாதுகாப்பாக இருந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். எப்போதுமே பெண் என்பது தன் பலகீனத்தை உணர வேண்டும். கிட்டத்தட்ட கொடூரமான முறையில் அந்த மருத்துவ பெண்மணியை கற்பழித்து கை கால்கள் உடைக்கப்பட்டு இடுப்பெலும்புகள் உடைக்கப்பட்டு 16க்கும் மேற்பட்ட காயங்கள் நீங்க செய்திகளை பார்த்துருக்கலாம். முகம் சிதைக்கப்பட்டு கண்ணுகளெல்லாம் குத்தப்பட்டு அவ்வளவு கொடூரமான முறையில கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஈடுபட்ட ஒரே ஒரு நபரை மட்டும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.
இருந்தாலும் பிரேத பரிசோதனையினுடைய அந்த ரிப்போர்ட்டின் பிரகாரம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கற்பழித்திருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் அந்த பெண்ணை கொடூரமாக சிதைத்ததற்கு பிறகும் கூட அங்கு இருந்த மருத்துவர்கள், சக மருத்துவர்கள், அங்கிருந்த பணியாளர்கள் அனைவருமே இதை மூடி மறைக்க தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வேகம் எடுத்துவதற்கான காரணம் மருத்துவர்களுடைய போராட்டம், செவிலியர்களுடைய போராட்டம் இன்னும் பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது மேற்கு வங்கத்தில். நேற்று கூட அந்த செய்தி எல்லாரும் போராட்டம் பண்ணி நேராக காவல் ஆணையர்கிட்ட போனாங்க. காவல் ஆணையர்கிட்ட போய் மருத்துவர்கள் அந்த போராட்ட குழு போய் ஒரு செயற்கை முதுகெலும்பு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது முதுகெலும்பு இல்லை என்ற ரீதியில் செயற்கை முதுகெலும்பை கொண்டு போய் பரிசா கொடுத்துட்டு நீங்க உடனே பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே நம்முடைய இந்தியாவில் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பாதுகாப்பா தான் இருக்கிறோம். ஆங்காங்கே நடக்கக்கூடியது சில நேரத்தில் அந்த 1-2 நாமும் பாதிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கும். எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறோம். எங்கேயோ நடக்குது. நம்ம நினைக்கிற மேற்கு வங்கம் ஒரு பெண்மணி ஆட்சி செய்யறாங்க, ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு. அங்கேதான் 2022 NCRP அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது 1113 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 2022. சொல்ல போனா இந்த வருஷம் மட்டும் 2024 பெண்களுக்கு எதிரான வழக்குகள் மேற்கு வங்கத்திலே 34,738 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே மேற்கு வங்கத்தில் மட்டும் அந்த மாநிலத்தில் 71% பெண்களுடைய அந்த பாதுகாப்பு இன்மை கருதப்படுகிறது. அவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதான். சரி, அந்த மாநிலம் மட்டும்தானா என்று பார்த்தால் இந்தியா ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வே சொல்லுகிறது 65.4% வழக்குகள் இருக்கிற வழக்குகள்ல 65.4% வழக்குகள் இந்தியாவின் ஒட்டுமொத்த வழக்குகள்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் இவ்வளவு தூரம் இருக்கிறதா. இப்ப நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இஸ்லாம் என்ன செய்கிறது? பெண்களை அடைத்து வைக்கிறது. இஸ்லாம் பெண்களை ஒடுக்குகிறது. ஒவ்வொரு நேரமும் சிரமப்படக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை எடுத்து நடக்க வேண்டும் என்று மாற்றார்களே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இஸ்லாம். இன்று மட்டுமல்ல, கியாமத் நாள் வர்ற வரைக்கும் தீர்வு என்ன அப்படின்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் தான். சரி, மேற்கு வங்கத்தில் இப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு இந்த ஆகஸ்ட் சென்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி 26ஆம் தேதி கேரளாவிலிருந்து சென்ட்ரலுக்கு ஒரு ரயில் போகுது. அதில் ஒரு பெண்மணி, இன்ஜினியர் படித்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, அதில் போகிறாங்க. நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருக்கலாம் அந்த செய்தி. ட்ரெயினில் பயணித்து போகிறாங்க. வேலூர் கிட்ட காட்பாடிங்கிற இடம் வருது. அப்போ அந்த நேரத்தில் 2 பேர் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க ஆரம்பத்திலிருந்து. திடீர்னு அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய செல்போனை பறிச்சுட்டு ஓடி இருக்காங்க. அவங்க பெண் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய செல்போனை பறிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் அவங்களை விரட்டிகிட்டே போயிருக்காங்க. ரயில் அப்படியே விரட்டிட்டு போயிருக்காங்க. போன நேரத்தில் அந்த ரயிலில் இருக்கக்கூடிய பாத்ரூம் கிட்ட வரும் பொழுது அந்த பெண்மணி அந்த 2 பேர் அந்த பாத்ரூம் உள்ள தள்ளி அந்த பாத்ரூம்லேயே என்ன செய்திருக்காங்க, கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். வந்த செய்தித்தாள்கள் வந்தது. இப்ப பெண்கள் எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக இருக்கணும்? பெண் எப்போதுமே பெண் தான். எவ்வளவு பெரிய ஆய்வாளராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி. மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் மார்ச் மாசம் ஒரு IPS பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது. இப்ப இதை விட நம்ம என்ன சொல்றது? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பெண்கள் என்ன செய்யறோம், நான் வலுவானவன், நான் என்ன செய்யறேன், போஸ்டிங்ல இருக்கிறேன், பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன், யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு பெண்கள் நினைக்கவே முடியாது. பெண்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் பலகீனமானவர்கள் தான், பெண்கள் தான் என்பதை உணர வேண்டும். கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி மார்ச்ல ஒரு பெண் SP
டியூட்டியில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி. அந்த பெண்ணுக்கு அதற்கு மேல இருந்த டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரி, யாருக்காவது பாதிப்பு வந்தால் காப்பாற்றக்கூடிய காதல் உயர் அதிகாரி டிஜிபி என்ன செய்யறாரு? பாலியல் தொந்தரவு கொடுக்கிறாரு, வழக்காகிறது. அப்ப இவ்வளவு தூரம் பெண்களுடைய விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அந்த செய்தித்தாள்கள் வெறும் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா வந்து கொண்டு இருக்கிறது. குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு இரக்கம் உள்ளவங்க. எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பிடிச்சிட மாட்டாங்க. ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான தண்டனை வழங்கினார்கள். மதீனாவுக்கு உரைனா என்ற பகுதியிலிருந்து ஒரு கூட்டத்தினர் வந்தாங்க மதீனாவுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், முஸ்லீமா நாங்கள் வாழ போறோம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? மதீனாவில் தங்குறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் தங்கின நேரத்தில் அவங்க கொஞ்சம் தட்பவெட்ப சூழ்நிலை தாங்க முடியாம சில நோய்கள் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு மருத்துவம் சொன்னாங்க. இந்த இடத்துல நிற்கக்கூடிய முஸ்லீமுடைய ஒட்டகத்தினுடைய பாலையும் அதனுடைய சிறுநீரை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க? மருந்துக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உரைனாவிலிருந்து வந்த அந்த மக்கள் முஸ்லீமுடைய ஒட்டகத்துக்கு சென்று பாலை அறிந்து விட்டு மருந்துகளை தடவி கொண்டு பிறகு அந்த ஒட்டகத்தையும் ஓட்டி சென்று விட்டார்கள். அந்த ஒட்டகத்திற்கு பாதுகாப்பாக இருந்த அந்த ஒட்டக மேய்ப்பாலை அடித்து கொன்று விட்டு ஒட்டகத்தையும் ஓட்டி சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. உடனே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடம் துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், அவருடைய பாதையை நீ சுருக்கி விடு, மறைத்து விடு என்று துஆ செய்கிறாங்க. இந்த வேகமா போயிட்டாங்க ஒட்டகத்தை ஓட்டிட்டு. பாதையே தெரியாம என்ன செஞ்சுட்டான்? அல்லாஹ் மறைக்க வைக்கப்பட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 பேர் அனுப்புனாங்க. அவங்களை எல்லாரும் பிடிச்சிட்டு வர சொன்னாங்க. பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? கண்ணை பிடுங்க சொன்னாங்க. காலையும் கையை வெட்டி பாலைவனத்தில் தூக்கி போட சொன்னாங்க. அப்படியே செய்யப்பட்டது. அவர் அந்த பாலைவனத்தில் என்ன செய்ய இறந்து போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இரக்க குணமுடையவர்கள், இவ்வளவு பெரிய தண்டனையை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். நம்முடைய நாட்டில் குற்றம் பெருகி கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் நமக்கு கம்மியா இருக்கு. ஒரு வெளிநாட்டு பயணி சமீபத்தில் ஸ்பெயின்ல இருந்து வந்த கணவன் மனைவி மோட்டார் சைக்கிள்ல உலகத்தையே சுத்தி வரும்போது எங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனை வரல. இந்தியாவில் வந்து காஷ்மீர், லடாக், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம் எல்லா பகுதியிலும் சுத்திட்டு வந்துட்டு ஜார்க்கண்டுக்கு போறாங்க. ஜார்க்கண்டுக்கு போய் ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல சாலை ஓரமாக கூடாரம் அடித்து தங்குகிறார்கள். அந்த கிராமத்தில் இருந்த ஒரு 4-5 இளைஞர்கள் அந்த இரவு நேரத்தில் அந்த கணவன் மனைவி ஸ்பெயினிலிருந்து வந்த அந்த வெளிநாட்டு பயணிகளை அடித்து துன்புறுத்தி அந்த பெண்ணிடத்தில் என்ன செய்கிறார்கள்? பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்கள். இன்னைக்கு கேஸ் ஓடிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு தூரம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 66 நாடுகள் அவங்க சுத்தி இருக்கிறாங்க. 1,70,000 கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்தியா வந்து ஜார்க்கண்ட்ல இப்படி ஒரு நிகழ்வு ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இப்பதான் பார்க்கிறோம் மருத்துவமனையில நடந்துருச்சு அப்படின்னு. இன்னொரு ஒரு கேஸ் இருக்கு, ரொம்ப முன்னாடி நடந்தது. நம்மலாம் சில பேர் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், அந்த நேரத்தில் பிறந்திருக்கவே மாட்டோம். 1973 இதே மாதிரி மும்பையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஒரு நர்ஸுக்கு நடந்திருக்கிறது. ஒரு நர்ஸு, ஒரு அழகிய இளம்பெண், அங்கே இருந்த ஒரு வார்டு பாயாக இருந்த துப்புரவு தொழிலாளி, வேலை முடிச்சுட்டு நர்ஸு உடை மாற்றுவதற்காக அறைக்கு சென்றிருக்கிறார். இந்த துப்புரவு தொழிலாளி பின்னாடியே போய் நாய் கட்டக்கூடிய சங்கிலியை கழுத்திலே போட்டு முறுக்கி அந்த பெண்ணை கற்பழித்து விட்டு அப்படியே விட்டு சென்று விட்டான். பிறகு மறுநாள் வந்த வாட்ச்மேன் தான் அந்த நர்ஸை பார்த்துருக்காங்க. ரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த நர்ஸை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்தா உயிர் இருந்திருக்கிறது, சாகலை.
அருணா சம்பக் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அருணா சம்பக் பிறகு மருத்துவமனையில் சேர்த்ததுக்கு பிறகு கோமா நிலைக்கு போயிட்டாங்க. அந்த சங்கிலின நாய் கட்டுற சங்கிலினால் அந்த கழுத்தை இருக்குனதுனால மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் தடைப்பட்டு கண் பார்வை இழந்துட்டாங்க, வாய் பேச முடியல. கிட்டத்தட்ட 42 வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்க, படுத்த படுக்கையா இருந்தாங்க. 2015 இறந்து போனாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தை இன்னைக்கு நேற்றல்ல, 1973 இப்படி ஒரு சம்பவம் மருத்துவமனை நடந்திருக்கிறது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தீர்வுகள் எட்டப்படவில்லை, தீர்வுகளை எட்ட முடியாது. இப்படி பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்லாமிய நாடுகளை போன்று தண்டனை வேண்டும். 2012 நிர்பயாவுடைய வழக்கு மிக கொடூரமாக நடந்த நேரத்தில் மிகப்பெரிய இந்தியாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் ஊபியில முதலமைச்சராக இந்த மாயாவதி சொன்ன வார்த்தை, இஸ்லாமிய சட்டம் போன்று மரண தண்டனை வேண்டும். இந்த சட்டசபையில் இப்பொழுது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி என்ன செஞ்சிருக்காங்க, மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. பெண்கள் சார்ந்த வன்கொடுமைகளுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சட்டம் 1004 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டு விட்டது. கற்பழிப்புகள், பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை, மரண தண்டனை தான் தீர்வு. குர்ஆனுடைய வசனங்களை ஆய்வு செய்த உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சூரத்துல் மாயிதாவுடைய 33வது ஆயத்தின் பிரகாரம், இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ் வ ரசூலஹு வ யஸ்ஊன ஃபில் அர்த், இந்த பூமியில யார் குழப்பம் விளைவிப்பார்களோ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் போர் பிரகடனம் யார் செய்கிறார்களோ அவர்கள் ஒன்று கொலை செய்யப்படணும் அல்லது தூக்கிலிடப்படணும். இந்த கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் அந்த லிஸ்ட்ல சேர்ந்து உலமாக்கள், சவுதியில ஆட்சியாளர்கள், உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த ஃபத்துவா தான் என்னது, இந்த கற்பழிப்புகளுக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை. நிச்சயமாக சத்தியமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனையை நிறைவேற்றும் போதுதான் இந்த பாலியல் சார்ந்த வன்கொடுமைகள் மிகப்பெரிய அளவில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான். அந்த ஐபிஎஸ் அதிகாரி, பெண் ஐபிஎஸ் அதிகாரி புகார் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மேல உள்ள டிஜிபிட்ட புகார் கொடுத்தாங்க, டிஜிபியை பற்றி புகார் கொடுத்தாங்க. டிஜிபிக்கு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு. விழுப்புரத்தில் நடந்த அந்த கேஸு விழுப்புரத்தின் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. அந்த ஐபிஎஸ் பெண் போலீஸ் அதிகாரியை பாலியல் துன்புறுத்திய காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு 20,500 ரூபாய் அபராதமும் 3 வருட சிறை தண்டனை. உடனே அதை மேல்முறையீடு செய்கிறாங்க. விழுப்புரத்துடைய மாவட்ட நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்கிறது. அதற்கு மேல மேல்முறையீடு செய்யும் பொழுது உயர் நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை என்ன செய்கிறது, உறுதி செய்கிறது, 3 வருஷம் சிறை தண்டனையை. கடைசியா உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. இன்னும் அந்த கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இந்த நிலைமை இன்னும் போயிட்டு இருக்குது. உச்ச நீதிமன்றம் போனதற்கு பிறகு 3 கோர்ட் என்ன செஞ்சிருச்சு, அந்த தீர்ப்பை உறுதி செய்தது. ஆனால் உச்ச நீதிமன்றம் சென்றதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், நேரில் பார்த்த சாட்சி இல்லை அப்படிங்கிறாங்க. எவ்வளவு தூரம் தாமதப்படுத்தி கொண்டே செல்கிறோமோ அவ்வளவு தூரம் நீதி என்ன செய்யுது, கிடைக்காது. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு வழக்கு 20 வருடங்கள் கழித்து அதை பார்க்கும் பொழுது சரியான நீதி கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு நேரம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சொல்லித் தருகிறது, தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். அதே போல தண்டனைகள் பொது வழியிலே மக்களுக்கு மத்தியிலே அதை நிறைவேற்றப்பட வேண்டும். மக்களுக்கு மத்தியில நிறைவேற்றினா தான் ஒரு பயம் இருக்கும். இல்லாட்டா என்ன செய்யாது, எந்த விதமான பயம் இருக்காது. பொதுவான பெண்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, நாமும் ஒரு பெண் தான் என்ற ரீதியில பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். பாதுகாப்பான சூழ்நிலை என்ன செய்ய நம்ம இருக்கணும், இது மிக முக்கியம். அதே போன்று மாணவிகள் மிக கவனமாக இருக்கணும். பெற்றோர் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைங்களை கல்வி நிலையங்களை சேர்த்து விடக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமா என்ன செய்யுங்க, கையாளுங்க. அவங்கள சொல்லி அனுப்புங்க, ஆண்களை பற்றி சொல்லி அனுப்புங்க. எல்லாரிடத்திலும் ஈஸியாக பழக வேண்டாம், எல்லாரையுமே என்ன செய்ய சந்தேக கண்ணோடு நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் ஆங்காங்கே பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, நமக்கு தெரியல. இதுல பெற்றோரை என்ன செய்யணும், மிக முக்கியமா என்ன செய்யணும், கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.
நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது, நீங்கள் பரதா கலாச்சாரத்தை ஏற்படுத்துங்கள், பரதாவை கடைபிடிங்க. மார்க்கத்தில் என்னென்னவெல்லாம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் கடைபிடித்தால் நிச்சயமா பிரச்சனை என்பது வரவே வராது. இன்னைக்கு குடும்பத்துல சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம், பெண்களுடைய விஷயங்கள் மிக பலகீனமாக போய் கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பொதுவாக இப்படி சொல்லப்பட்டு விட்டது, நாகரிகத்தின் அடிப்படையில பெண்கள் எப்படி வேணாலும் செல்லலாம், ஆண்கள் தான் நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. பெண்கள் எப்படி வேணாலும் செல்லலாம், பெண்களுடைய உரிமை. மார்க்கம் சொல்லித் தருகிறது, ஆணும் பெண்ணும் சமந்தான், ஆனா எல்லாத்திலும் சமத்துவம் வராது. பெண்களுக்கு என்ற சில விஷயங்களை கோட்பாடுகள் என்பது இருக்கிறது. நம்முடைய மார்க்கம் அதை ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இதையெல்லாம் யார் சரியான முறையில் கடைபிடிப்பார்களோ அவர்கள் தான் இந்த பிரச்சனையிலிருந்து தப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கான தீர்வு என்னவென்று சொன்னால், இஸ்லாம் சொல்லி தந்தபடி தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும், அதுவும் பொது வழியிலே நிறைவேற்றப்பட வேண்டும். பெண்கள் இஸ்லாம் சொன்ன பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். இதுவெல்லாம் நடந்தால்தான் இப்பேற்பட்ட பிரச்சனை தவிர்க்க முடியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாத்துடைய சட்டத்தை ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக உலக மக்கள் அனைவரையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.